18 வயசு பூர்த்தியடையாத 2 குழந்தைங்க கிட்ட பாலியல் சீண்டலில் ஏற்பட்டு தலைமறைவாகி கோவை காவல் அதிகாரிகள் மூலிமா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு மதிப்புக்குரிய மதபோதகர் மிஸ்டர் ஜான் ஜெபராஜ். இது நம்ம என்னதான் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இல்லை ஆரோக்கியமான ஒரு விஷயமா கருதினாலும் இதுக்கு அப்படியே அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத வெறியால் ஊறிப்போன இந்த மனநோயாளிகள் எல்லா மதத்துலேயுமே இருக்கானுங்க. நம்ம ஊரில் இல்லை, நம்ம இந்தியாவில் உலகம் முழுக்க ஜாம்பிஸ்மான்னு நினைஞ்சிருக்கிறானுங்க. அவனுக்கு இதுக்கு அப்படியே இந்த இந்த பழக்கம் திசை திருப்புற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அது என்னன்னா, அவர் இதுக்கு முன்னாடி பண்ண நல்லதை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும்னா, அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு பிரச்சனை இல்லை, அவன் என்ன தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்கிறது பிரச்சனை இல்லை. அவன் என் மதத்தை சேர்ந்த ஒரு ஆள், அவன் கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் பண்ணுவான். அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் நாங்கள் இப்படி தான் முட்டு கொடுப்போங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இது முழுக்க முழுக்க ஒரு ரொம்பவே ஒரு மட்டமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மனநிலைன்னு தான் சொல்ல முடியுது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறணும்னா முதல்ல நம்ம மாறணும். ஆனால் நம்மளை மாற்ற விட மாட்டாங்க. இந்த மனிதங்கிற ஒரு கீழ்த்தனமான ஒரு பிறவி இருக்கிற வரைக்கும் ஜாதி மதம் இதை வச்சு அவன் அரசியல் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். நம்ம அதுக்கு பலிக்காடாக இருந்துகிட்டே தான் இருக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.